ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். பந்து போல் சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து எடுத்துக்க போகிறேன். எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கலாம். 2 அரிசியை சேர்த்து தான் மல்லிகைப்பூ போல் நம்ம இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவு ரேஷன் அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிக்கங்க. ரேஷன் அரிசி சேர்த்துருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து கழுவுனோம்னா நல்லா அரிசி வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு கழுவிக்கங்க. நல்லா கழுவியாச்சு. கடைசியாக அரிசி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 3 பொருட்களும் வச்சு மட்டும் மாவு அரைச்சோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு நான் பொட்டுளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உருட்டுளுந்து கூட எடுத்துக்கங்க. இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவுனோம்னா உளுந்தில் இருக்க தோல் எல்லாமே வெளியில் வந்துடும். நல்லா சுத்தமாக வெள்ளையாக கழுவி எடுத்தாச்சு. அரிசி 6 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு ஆட்டுக்கல்ல தான் ஆட்டி எடுக்க போகிறேன். உளுந்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து ஆட்டும்போது அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். நல்லா நைஸாக ஆட்டி எடுத்தோம்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக உளுந்து ஆட்டியாச்சு. வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக அரிசியை சேர்த்து ஆட்டிக்கணும். இட்லிக்கு ஒரு சிலர் மாவாட்டும் பொழுது நல்லா நைஸாக ஆட்டுவாங்க. ரவையை விட சின்ன குருணையாக இருக்கிறது மாதிரி தான் நான் எப்போதும் ஆட்டுவேன். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆட்டியாச்சு. பாருங்கள், இந்த அளவு லைட்டாக குருணையாக இருக்கணும். அரிசியும் உளுந்து நல்லா ஆட்டியாச்சு. இப்போ 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கரண்டியில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணாலும் எனக்கு நல்லா மாவு புளிச்சிரும். கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கழுவுன தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன், அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இட்லி ஊற்றுற பதத்துக்கு நம்ம மாவை நல்லா கலந்து வச்சிடணும். இந்த அளவு இருக்கணும் ஊற்றுறதுக்கு ஈஸியாக. மூடி போட்டு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அதிகமாக மாவு அரைச்சிருந்தா உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே பாதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மீத மாவில் உப்பு சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன். இப்போ இட்லி மாவு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தான் நான் இட்லி வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இட்லி தட்டில் விரித்து விட்டுருங்க. ஒவ்வொரு குழிலையும் மாவை எடுத்து ஊற்றிருங்க. அதிகமாக ஊற்ற வேணாம். ஒவ்வொரு கரண்டி ஊற்றினாவே எனக்கு இந்த குழியில் கரெக்டாக இருந்தது. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சிடணும். இதே போல் அடுத்த தட்டையும் உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லியும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இட்லி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக மேலே தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க கிளாத்லேயே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தோம்னா துணியில் ஒட்டாமல் நமக்கு இட்லி சூப்பராக வரும். சாஃப்டான இட்லி ரெடி ஆயிருச்சு. ரேஷன் அரிசியில் மல்லிகைப்பூ போல் இதே மாதிரி நீங்களும் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.